ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் இருண்ட நிழலின் ரகசியம் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் லவ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வீக்கெண்டில் ஜாலியாக எங்கேயாவது போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி ஒரு காட்டுக்குள்ளார போய் ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளார போகிறாங்க. ஒரு நைட் டைம் போயிட்டு அவங்க பிளான் பண்ண இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே ஒரு காட்டேஜ் இருக்குது. அங்கே அப்படியே ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் இறந்துடுறாரு. இப்போ அந்த இறந்து போனவங்க யார், அவங்களை கொன்னது யார், ஒரு அமானுஷ்யமான விஷயம் அந்த காட்டுக்குள்ளே நடக்குது. இப்போ இறுதியில் இந்த அமானுஷ்யமான விஷயத்துலேருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. போலீஸு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுது. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த படத்தில் நடிச்ச எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே, காட்டுக்குள்ளே போகிறது, அந்த வீட்டில் இருக்கிறது அப்படின்ட்டு ஓரளவுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் நல்லாயிருக்கு. படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி தாங்க சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த காட்டை அழகாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. காடும் சொந்த இடம் அப்படின்ட்டு நிறைய விதமான சினிமோட்டோகிராஃபிகள் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அந்த சீன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே என்னதான் இவங்க ட்விஸ்ட்டு அப்படின்ட்டு இருந்தாலும் பார்த்து பழக்கப்பட்ட சீன் மாதிரியே இருக்குது. ஏன்னா இதே மாதிரி கதைகள் ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம். அதே டெம்ப்ளேட்டில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு மலையாள படங்கிறனால ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலையுமே இவங்க ஸ்பீடு பண்ணல. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்டுகளை கொடுத்து கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கலாம். அதுவும் செகண்ட் ஹாஃபில் மிடில் வர சீன்ஸ்லாம் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது. ப்ரிடிக்டபுளாக இருக்குது. புதுசாக எந்த விதமான சீன்ஸும் இவங்க ட்ரை பண்ணவே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். மொத்தம் எப்படி சூப்பராக சொல்லுவாங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.